கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கவும் தேவனுடைய வசனங்களை இந்த வாரம் நாம் கவனிக்கிறதுக்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விதமான பாடங்கள். அதில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறது இப்போ நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், சூழ்நிலைகள், இதை ஒட்டி இருக்கக்கூடிய அநேக பாடங்களை பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் இடையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பொன்மொழிகள் இதெல்லாம் குறித்து பார்த்துட்ருக்குறோம் இல்லையா. இதற்கு மத்தியில் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு பாடம் என்ன என்று சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த வழியில் போயிட்டு இருந்தாலுமே நம்ம போகிற வழி கரெக்டாக இல்லையான்னு அப்பப்போ ஒரு செக் பண்ணிக்கணுமா, கிராஸ் செக் பண்ணணும். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று வாழும்போது அது வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக போயிட்டுருக்கு இல்லையா. அப்படி போய் கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு முறையும் நிறைய விழுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேணும். நிறைய இடங்களில் தவறுதல்கள் நடக்கும். மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாக, மேட்டிமை நிமித்தமாக, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிமித்தமாக சில நேரத்தில் நம்முடைய நேராக போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை திடீரென்று ஒரு மாற்றத்துக்குள்ளாக வரும். அது நிமித்தம் பல சோர்வுகள், பல தோல்விகள், அப்புறம் பல வெற்றிகள், உலகப்பிரகாரமாக இதெல்லாம் கூட வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் வளரணும், கிறிஸ்து வளரணும் இல்லையா, புது சிருஷ்டி வளரணும். அதற்கு என்ன முக்கியமான தேவை என்று சொல்லி கவனிக்கும் போது இப்போ நமக்கு சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட பசங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஒன்று வைக்கிறாங்க இல்லையா. அது பரீட்சை எழுதுகிறாங்க, மார்க் வாங்குகிறாங்க. அந்த மார்க் ஆசிரியருடைய ஒப்பீனியன் இல்லை, அது மாணவனுடைய ஸ்டாண்டர்டு. நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதினா தான் நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோங்கிற விஷயம் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நிமிடங்களும் தேவன் நமக்கு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான் வைக்கிறார். அப்படி எக்ஸாமினேஷன் மாதிரி வைக்கும் பொழுது அதில் நம்ம சுய பரிசோதனை ஏன் செய்ய வேண்டியதாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது அநேக விஷயங்களில் நாம் இந்த பூமியில் அசுத்தமாவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் நமக்கு அடிக்கடி சுத்திகரிப்பு தேவை. இந்த பாடத்தினுடைய தலைப்பு கூட சுத்திகரிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ நமக்கு அதிகமாக ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஏன்னா நம்ம பிறந்தவுடைய நேச்சரே தான். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். தேவனுடைய நேச்சரே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அது குறைவாக ஆரம்பிக்கும், அது முடியும் போது நிறைவுள்ளதாக அது முடியும். கிரியேஷன் அந்த ஹிஸ்ட்ரியில் கூட பாருங்கள், பூமியை அவர் உருவாக்குற போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்துன்னு படிக்கிறோம். அதுக்கப்புறம் அது ஒழுங்குக்கு கொண்டு வரார் இல்லையா. நியூ கிரியேஷன்லேயே அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பிறக்கும்போது ஒழுங்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அது நேச்சர். அதை பற்றி தேவன் அவர் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒரு புது சிருஷ்டியாக நம்ம வளரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒழுங்குக்குள்ளே நம்ம வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவைன்னா, நம்ம உலகத்தோட அதிகமாக போகும் பொழுது இப்போ நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அதில் முதல் கேள்வி, யாருக்கு இந்த சுத்திகரிப்பு வேணும்? அது வேணும் இல்லையா. ஒரு புது சிருஷ்டியாக போயிட்டுருக்கிறவங்க யாருக்கு இந்த சுத்திகரிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், தேவனுடைய ரூட்லேயே கரெக்டாக போயிட்டுருக்குறாங்கன்னா அவங்க அதோடைய ப்ராசஸில் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு சுத்திகரிப்பு பெருசாக அவசியம் இருக்காது. யாருக்கு அவசியம் இருக்குன்னா, உலகத்தோடையும், அதாவது சத்தியத்திலையும் நடந்துட்டு உலகத்தோடையும் ஒட்டி போகிறாங்க பாருங்கள். அவர்கள் அநேக சந்தர்ப்பங்களில் அசுத்தமாவதற்கு உலக பிரகாரமான அந்த ஒரு கரைகள் படிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்களுக்கு தான் ஒரு சுத்திகரிப்பு தேவை. இவர்கள் யார் என்பதுக்கு யாக்கோபு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். யாக்கோபு 4:8 வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்போ அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாருங்க, யாருக்கு அதிகமாக இப்போ சுத்திகரிக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருமனம் உள்ளவர்கள், டபுள் மைண்டட் பீப்புள். ஆண்டவர் கூட சொன்னார் இல்லையா,
கடவுளுக்கும் உலகத்திற்கும் நம்ம என்ன செய்ய முடியும், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி தேவனிடத்தில் சேர்வதற்கு தான் வந்திருக்கும். அதுக்கு அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கணுமா. அநேக சந்தர்ப்பங்கள் நம்முடைய மாம்சம், ஆசைகள், இச்சைகள் இதெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணுது. 2 மைண்ட் ஆயிடுது. கடவுளை திருப்திப்படுத்தலாமா, சொந்த பந்தத்தை, கடவுளை திருப்திப்படுத்தலாமா, நம்முடைய ஆசைகளை, சொந்த பந்தத்தை, இந்த மாதிரியெல்லாம். அப்போ உலகத்தை திருப்திப்படுத்தலாமா, கடவுளை திருப்திப்படுத்தலாம், 2 மைண்ட் ஆயிடுது இல்லையா. இந்த 2 மைண்ட் உள்ளவர்கள் தான் இப்போ அவர்களுக்கு அதிகமாக சுத்திகரிப்பு தேவை. ஏன்னா இன்னொரு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக உலக பிரகாரமான சில அசுத்தமான சிந்தனைகள் வந்துருமா. அப்போ அந்த சிந்தனைகள் வெளியே போகணுன்னா அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை இல்லையா. ஸோ இதை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தில் இருந்தபோது அவர்களை சுத்திகரிக்கிறதுக்கு, அதாவது பாவ மன்னிப்புக்கென்று சில பலிகளை தேவன் செலுத்த சொன்னார். அந்த பலிகள்லேயே மனசாட்சி இருந்தது. ஒருவேளை அந்த மனசாட்சியில் ஒருத்தர் நினச்சி பார்த்தான்னா, இப்படிப்பட்ட பலிகள் தேவன் எதுக்கு செய்ய சொன்னாருங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போதே அதில் ஒரு பாவ மன்னிப்பு தேவன் கொடுக்குறார். தொடர்ந்து நம்ம அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளே போக வேணுங்கிற சிந்தனை வரும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சிந்தனை வரல. அதனால் தேவன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவர்கள் சுத்திகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நம்ம ஏற்கனவே இதை குறித்து எங்கே பார்த்துருக்கோம்னா, சகரியா கண்ட 4 ரதங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் அந்த 4 வகையான வகுப்பாரை குறித்து பார்ப்போம். அதில் ஒரு முக்கியமான ஒரு பலி, வழக்கமாக நமக்கு தெரியும் பாவ நிவாரண பலிகள் எல்லாமே இளம் காளை, வெள்ளாட்டுக்கடா, இதெல்லாம் காளைகள், கன்று குட்டு பார்த்திங்கன்னா அதுதான் அடிக்கப்படும். ஆண் மாடுகள் அப்படி சொல்லலாம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடிக்கப்படும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பசுவை அடிக்க சொல்கிறார் தேவன். பாருங்க, அந்த பசுவை அடிக்கிறத பற்றி சொல்லும் பொழுது என்ன ஆகும், 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, கர்த்தர் நியம பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாதுமான சிவப்பு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு தெரியும், நுகத்தடிக்கு உட்படாத, நுகம் எதுக்கு வைப்பாங்கன்னா காளை மாட்டுக்கு தான் வைப்பாங்க, இந்த வண்டி கட்டுறதுக்கு, ஏர் உழுகிறதுக்கு இல்லையா. அது நுகத்தடிக்கு உட்படாதுங்கிற போது அது ஒரு பசு. அதைத்தான் இங்கிலீஷில் சிவப்பு கிடாரி, தமிழில் சிவப்பு கிடாரின்னு இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹைஃபர்ன்னு இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹைஃபர்ன்னு இருக்கும். ஸோ இந்த சிவப்பு கிடாரி என்ன பண்ணோம், கொண்டு பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அடிக்கணும். ஆனால் மற்ற பலிகள் எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தில் அதை பலி செலுத்துவாங்க. ஆனால் இந்த ஒரு பலி மட்டும் ஆசாரியன் எடுத்துகிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அதை அடித்து பாருங்கள், ஆசாரியின் கேதுரு கட்டை, ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எடிக்கப்படுகிற நெருப்பின் நடுவில் போட்டு, இப்போது அதை என்ன செய்யணும், அதை பாளையத்துக்கு புறம்பே போய் கொட்டி வச்சிருவான். பாருங்கள், சுத்தமாக இருக்கிற ஒருவன் கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்துல அங்கே கொட்டி வைப்பா. அப்போது இஸ்ரேல் புத்தரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும், அது பாவத்தை பரிகரிக்குமா. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினாலே தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொல்லி கவனிக்கும் போது, இந்த பாளையத்துக்கு புறம்பா அந்த பசுமாட்டை அடித்தாங்க இல்லையா, அதனுடைய சாம்பலை ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வச்சிருவாங்க. இப்போ இவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய பாவத்தை பரிகரிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன செய்வாங்கன்னா, அந்த சாம்பலை தண்ணீரோட கலந்து ஜனங்கள் மேலே அப்படி தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது அவருடைய பாவம் அங்கே பரிகரிக்கப்படும், சுத்திகரிக்கப்படும்னு சொல்கிறார். ஸோ இதனுடைய அந்த ஒரு அடையாளம் நமக்கு நல்லா தெரியும், அந்த சப்ஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை, இதெல்லாம் பலிபீடத்துக்குள்ளே செலுத்தப்பட்டு அது மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அதனுடைய புகை போச்சு இல்லையா. இது எதற்கு நிழலாக இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி அதுதான் இளம் காளை. அதுக்கு பிறகு வெள்ளாட்டுக்கடா, அது திருச்சபையினுடைய பலி. அது ரெண்டுமே எங்கே போகுது அப்படின்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும். ஆனால் இந்த சிவப்பு கிடாரியினுடைய பலி பாளையத்துக்கு புறம்பே பாருங்கள் கொண்டு போகப்படுது.
அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான் அடிக்கப்படுது. இது எதை குறிக்குது? ஆசரிப்பு கூடாரம் என்பதே எதற்குரிய நிழல்? இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போவதனுடைய நிழல் தான் ஆசரிப்பு கூடாரம். அதில் முதல் ஸ்கிரீனு கிறிஸ்துவுடைய போதகம், ரெண்டாவது பலிபீடம், கிறிஸ்துவோட ஈடு பலி ஏற்றுக்கொள்வது, தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணி அதுவும் கிறிஸ்துவை குறிக்கும், அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் அதில் சுத்திகரித்துக்கிறது. ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட போகக்கூடிய ஸ்கிரீன் ஞானஸ்தானம். ஞாபகம் இருக்குங்களா? ஞானஸ்தானம் எடுத்து உள்ள போனாலே பரிசுத்த ஸ்தலம். இது எதை குறிக்குது? பரிசுத்த நிலைமை. அங்கே 3 பொருள்கள் இருக்கு. ஒன்று சமூக தப்பம், அதாவது சமூக தப்பங்கள், குத்து விளக்கு, தூபம். அப்போது ஒரு ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளை ஒரு பரிசுத்த நிலைமைக்குள்ளே போகும்போது தேவனுடைய வசனங்கள், அது அப்பங்கள், அதை சாப்பிடணும், தங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக காட்டணும், தேவனுக்கென்று தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற அந்த சுகந்த வாசனையான பலி. அது ஆரோன் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த புகை உள்ளே போகிற மாதிரி நாம் மகா பரிசுத்தலம் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தியாகங்கள், நம்முடைய அவமானங்கள் எல்லாம் புகையாக போயிடும். அதுதான் அதனுடைய நிழல். அது பல முறை படிச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல அடிக்கப்பட்டிருக்கிற அந்த சிவப்பு கிடாரி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே, அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே அப்படின்னா அது முன்பாகவே அடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த சிவப்பு கிடாரி எதை குறிக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நல்லா புரியும். ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சிவப்பு கிடாரி யாருன்னு சொல்லி தேவனுடைய அழைப்புக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்படாத, அதற்கு வெளியிலே இருந்து தங்கள் வாழ்க்கையை பலி செலுத்தின உண்மையான முற்பிதாக்கள், அவங்க தான் அந்த சிவப்பு கிடாரி. படிச்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அவங்களுடைய சாம்பல் வெளியே கொட்டின மாதிரி இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து சுண்ணாம்பாயிட்டாருங்க. அந்த மாதிரி அவர்களுடைய சாம்பல்ங்கிறது எதை குறிக்க தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எஞ்சி இருக்கிற அந்த நினைவுகள், அந்த வசனங்கள், அந்த சரித்திரங்கள் இன்றைக்கி சாம்பலாக நமக்கு முன்னாடி நிற்குது. அதை வேத வசனங்களோட நம்ம அதான் தண்ணியோட கலந்து இப்போ நம்ம மேலே தெளிக்கப்படும் போது நமக்குள்ளே என்ன உருவாகணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா அங்கே ஒரு பாவ மன்னிப்பு. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இதையே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும் போது அவருடைய வாழ்க்கை, அவங்க எப்படியெல்லாம் தேவனுக்கென்று பிரியமாக வாழ்ந்தார்கள், எந்த இடத்துல பிரியம் இல்லாமல் நடக்கும்போது அவர்கள் தேவனுக்கென்று தங்களை தியாகம் பண்ணினாங்க, அவர்கள் எப்படி தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். இந்த சாம்பல் தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கு. அப்போ இவர்களை நம்ம பார்த்தாலே போதுங்கிறார். அதில் கடைசியாக யோவான் ஸ்நாடகன், அதுக்கு பின்னாடி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக வந்துட்டார். ஸோ இதை கவனித்தாலே நம்முடைய பாவங்களிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த சுத்திகரிப்பு நடப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் அங்கே கொடுக்கறத நம்ம கவனிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதையத்தான் கம்பேர் பண்ணும்போது எபிரேயர் 9:13 வாசிக்கலாம். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படிக்கு பரிசுத்தப்படுத்துமானார். இந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. அதில் பின்பகுதி படிக்கும்போது அந்த காலத்தில் காளை, வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தம், தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பல். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவப்பு கடாரி. இந்த சாம்பல் அவங்க மேலே தெளிக்கப்படும் போது அது சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அப்போ அந்த கிடாரியின் சாம்பலே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும்னா 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சொல்றார் பாருங்க. த கம்பேரிஷன். அந்த காலத்தில் கெடாரியுடைய சாம்பலே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அங்கே படுத்தியிருக்கு. அது எப்படி நடந்திருக்கு என்று சொல்லி கவனிக்கும் போது, இந்த கிடாரியுடைய சாம்பல் அவர்கள் மேலே தெளிக்கப்படும் போது அவர்கள் என்ன விசுவாசிச்சிருக்காங்கன்னா, இந்த சாம்பல் நம்ம மேலே தெளிக்கப்படும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்குரிய அடையாளமாக இது இருக்குது என்று அவர்கள் நம்பி இருக்கிறாங்க.
கொஞ்ச காலம் அந்த நம்பிக்கை இருந்தது, அப்போ கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்காங்க, இவ்வளோதான். அதுவே அவருடைய பாவத்தை சரீர சுத்தி உண்டாகுது அப்படின்னா, உண்மையாலுமே நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பலி கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது எவ்வளோ. அப்படின்னா இது என்ன? இதுவும் ஒரு விசுவாசம் தான். அப்படியே ரத்தம் நம்ம மேலே வந்து விழுகுதான்னா இல்லை, எல்லாமே மைண்டு தாங்க, சிந்தனைகள் தான். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசங்கிறதே நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு பொருள் அல்ல, அது ஒரு இன்ஸ்பைரேஷன், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வில் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வரணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில் தேவன் என்கிற ஒரு உண்மையான கடவுள் அவருடைய ஒரே பேரான குமாரனை வச்சு நம்மை வந்து மன்னிச்சு நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த சத்தியங்கள் நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு வருது இல்லையா? இது ரெண்டுமே அத்தாட்சி. அப்போ தொடர்ந்து நம்ம வழிநடத்தப்படும் போது அந்த கிறிஸ்துவுடைய ரத்தம் அப்படிங்கிறது என்ன? அவருடைய தியாகம் நம்மளுடைய லைஃப்பில் நம்முடைய மனசாட்சியை உந்தி தள்ளுமா. நீ பரிசுத்தமாக, நான் அதுக்காகத்தான் என்னுடைய ரத்தத்தை நான் தியாகம் பண்ணியிருக்கேன், நீ தைரியமாக போ, கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்க கடவாயினால படிச்சிருக்கோம் இல்லையா? நீ வந்து அசுத்தமான கூட கவலைப்படாத, உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு சுத்திகரிப்பை என்னுடைய ரத்தம். அந்த மனசாட்சி, அந்த தியாக மனசாட்சி மைண்டில் வை, நீ சுத்தமாயிடுவேன். இந்த மனசாட்சி தாங்க நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. எல்லோரும் வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறது, போக்குவரத்து எல்லாம் நடக்குது. அந்த நல் மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து அவரவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்தால் மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களை பரிசோதனை செய்கிறோம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க சரியா, இவங்க தப்பா, இப்படித்தான் அதிகமாக நம்ம பார்க்குற முடியாது. நாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு சுத்திகரிப்பு தேவை, எந்த அளவுக்கு நம்ம அசுத்தத்தில் இருக்கிறோம், இதை வந்து நமக்கு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவுடைய ரத்தம் என்பது அவருடைய தியாகத்திற்கு அடையாளம். அதை குறித்து எபிரேயரில் மறுபடியும் பாருங்கள், எழுதும்போது 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பாருங்க, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்ட்டார். அப்போது ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு ஒரு யோசனைக்குள்ளே இப்போ வந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு பாவம் செய்துட்டேன், நான் சாக போகிறேன். ஆக்சுவலாக இதான் இந்த சட்டத்தின்படி நான் சாக போகிறேன். அப்போது நான் சாகக்கூடாதுன்னு யார் நினைப்பாங்க இல்லையா? யார் நினைப்பாங்கன்னா, நம்ம மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் நம்ம மேலே மிகுந்த பாசமும் கொண்ட ஒருத்தர் தாங்க நினைப்பாங்க. மற்றவங்களாம் சாகட்டு விடு அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ யாராவது அப்படி நினைக்கிறவர்கள் வரும்போது இந்த சட்டத்துக்கு முன்னாடி அவங்க போய் கெஞ்சுறாங்களா, பாவம் விட்டுருங்க விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் விட முடியாது, அவன் தப்பு பண்ணியிருக்கான், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது அந்த பாசம் உள்ளவர்கள், சரி அந்த தண்டனை நான் வாங்கிக்கிறேன், அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா சொல்லுதான், சரி அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சட்டம் சொல்லுச்சுன்னா அந்த தண்டனை நீங்கள் வாங்கிங்க. கண்ணு முன்னாடி தான் செய்த தவறுக்கு தன்னுடைய தகப்பனை கீழே போட்டு அடித்து ஒருத்தரை மிதிக்கும் போது ஒரு நல் மனசாட்சி உள்ள மகனுடைய மனசாட்சி என்ன பண்ணும்? திங்க் பண்ணி பாருங்க. ஐயோ, நான் செய்த பாவத்துக்கு எங்கள் அப்பா சாகிறாரே, சிந்தனை வரும் இல்லையா? இந்த மனசாட்சி தான் இப்போ நமக்கு தேவை. நாம் பிதாவாகிய தேவனை நம்முடைய அப்பாவாக ஏற்றிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மூத்த அண்ணனாக ஏற்றிருக்கிறோம். சும்மா வாயில்லையா? அப்போ வாயிலங்கிறது எல்லாமே வாயில் தான், மனசாட்சிங்கிறது எல்லாமே மனசாட்சியில் தான். இந்த நல் மனசாட்சி நமக்கு உறுத்தும் போது ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் செய்த பலிகள் எல்லாமே பரலோகத்தில் செலுத்தப்போட பலிகளுக்கு ஒரு நிழலாக இருந்ததுதான்.
ஆனால் இங்கே சொல்கிறார், பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கும்போது, பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்படணும் இல்லையா? அப்போ இதை விட ஒரு விசேஷித்த பலிங்கிறது 2 விஷயந்தான். ஒன்று பைபிள்லேயே ஸ்பெஷல் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பலி. இன்னொன்று நம்முடைய பலியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலியும் நம்முடைய பலியும் ஒரு 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 ஒற்றுமை இருக்குது. என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வரும்போது, இதோ நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சுயாதீனத்தில் வந்தார். நாம் கூட சத்தியத்துக்குள்ளே வரும்போது, தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது, ஒரு சிலர் சுயாதீனத்தில், ஒரு சிலர் நிர்பந்தத்தின் நிமித்தமாக, வயசானது நிமித்தமாக அந்த மாதிரிலாம் கூட ஞானஸ்தானம் எடுக்கிறது உண்டு. ஆனால் ஒரு சிலர் உண்மையாலுமே மனப்பூர்வமாக இல்லை நான் கடவுளுக்குன்னு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த 2 பலிகளை நம்ம கண்ணு முன்னாடி வைக்கும்போது, இங்கே சுத்திகரிப்பு யாருக்கு தேவைப்படுது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட சுத்திகரிப்பு வேணுமா, இப்போ நம்மக்கிட்ட வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை. அப்போ அவருடைய பலி எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நமக்கு பயன்படுதுன்னா, நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்று அந்த அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய பலிகள் செலுத்தும் போது ஃபர்தராக பாவ மன்னிப்பு வாங்கிட்டோம், அந்த வாங்கின நன்றி உணர்ச்சி நமக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா, இப்போ நம்மை சுத்திகரிக்க நம்மளை ஒப்படைக்கணும். இதை தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது வாசிக்கலாம் பாருங்க, 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு. எவ்வளோ கிளியரான வார்த்தை பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். எதுக்காக இப்ப தேவன் நம்மளை கூட்டிருக்காருன்னா, ஏதோ ஞானஸ்தானம் எடுத்து அப்ப கோயிலுக்கு வந்துட்டு போற மாதிரி இல்லைங்க. சொந்த ஜனங்கள். அப்போ அந்த சுத்திகரிப்பு இருந்தால் தான் அந்த சொந்த ஜனங்கள். அடுத்தது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம். சில பேர் நற்கிரியை செய்வாங்க, பக்தி வைராக்கியத்தோடு செய்ய மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, கொஞ்சம் செய்வாங்க, அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுவாங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலையும், எந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும், எந்த நேரத்திலும் நல்ல கிரியை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவர்கள் தான் இங்கே என்ன பண்ணப்படணும் பாருங்கள். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா அல்டிமேட்டாக தேவன் நமக்கு அவர் கிறிஸ்துவுடைய பலியை எதற்காக நமக்கு கொடுத்துருக்காருன்னா, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான். அதில் எந்த டவுட்டுமே வேணும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூற போகிறோம். அந்த மரணத்தை நினைவு கூறுதலின் நாள்லையும் நம்முடைய மனசாட்சி சுத்திகரிப்புக்குரிய ஒரு முக்கியமான ப்ராசஸ்க்கு போகணுங்கிறனால தான் 2 மாதங்களுக்கு முன்பாக இருந்தே அந்த ஒரு நினைவு கூறுதலின் பாடுகளை நம்ம ஏன் அடிக்கடி பார்க்குறோம். நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருடத்திலாவது ஒரு சுத்திகரிக்கப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை குறித்து நம்முடைய யோவான் எழுதும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, ஏன்னா என்னைக்கு நமக்காக கிறிஸ்துவுடைய அந்த பலி செலுத்தப்பட்டதோ, நாம் வாங்க வேண்டிய தண்டனை அவர் வாங்கிட்டாரோ, அது எப்படி நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு? நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கோம் இந்த சத்தியத்தில், அதுதான் ப்ரூஃப். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளோ பெரிதான அன்பு காட்டியிருக்கார். உலகம் அவரை அறியாதபடியால் நம்மையும் அறியாது. பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது எத்தனை முறை இதை படிச்சிருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது அவரு மாதிரியே நம்ம மாறிடுவோங்கிறார். அப்போ மாறுறதுக்கு நமக்கு என்ன தேவை? அசுத்தத்திலே இருந்தால் அவர் மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதைத்தான் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பார்த்தீங்களா, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல பாருங்க தம்மையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தலை, நம்ம சரீரம் தான் அதிகமாக சுத்திகரிக்கப்பட வேணும் இல்லையா? அதை தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, பாருங்க அவர் தன்னுடைய சபை மக்கள் மேல் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். எத்தனை முறை படிச்சிருக்கோம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இதை சுருக்கமாக சொன்னால்,
அவர் செத்து நம்மளை சுத்தம் பண்ணியிருக்கார். இவ்வளோதான். அப்போ அவர் மட்டும் சாகலைன்னா நாம் பாவிகளாகவே தான் இருந்திருப்போம். பரலோக ராஜ்யத்துக்குரிய அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்காது, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. இப்போ அவர் செத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? சுத்தம் பண்ணியிருக்கார். இதனுடைய அடையாளங்கள் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய நினைவு கூறுதல். வருஷந்தோறும் உலகத்துக்குள்ளே போகிறோம். சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது அதை தொடர்ந்து நம்ம செய்துட்டு இருந்தோம்னா 2ஆம் மரணம் வரைக்கும் அது போயிடும். அதை தடுப்பதற்காகத்தான் வருஷத்துக்கு ஒரு முறை தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு மனசாட்சியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதல். அங்கே கூட நம்ம கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலி செலுத்தியாச்சுங்க. மறுபடியும் நம்ம பாவங்களுக்காக அவரெல்லாம் சாக முடியாது. அதனால தான் நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை சத்தியத்தில் இருந்தபோது கூட சில நேரத்தில் தவறு செஞ்சுருவோம். அது சுத்திகரிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது அந்த சுத்திகரிப்பினுடைய ஒரு சுய பரிசோதனை நாள் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தின் நினைவு கூறுதல் நாள். அந்த நேரத்தில் அங்கே என்ன நடக்குது? ஆண்டவரே, நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய பாவத்துக்காக மறிச்சிட்டீங்க, இப்போ நான் மறுபடியும் ஒரு பாவியாக தான் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமேல் என்னுடைய சரீரம் செத்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தை கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னா நான் மறுபடியும் மறிக்க முடியாது. ஆனால் உங்கள் மேல் உள்ள இரக்கத்தினால நான் ஒரு மனசாட்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எங்கிட்ட எஞ்சி இருக்கிற 2 அடையாளம், என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக ஒரு அப்பத்தை எடுத்துங்க, என்னுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதற்கு அடையாளமாகிய ஒரு திராட்சரசத்தை எடுத்துங்க. அப்படி கண்ணில் முன்னாடி கொண்டு வந்து வைங்க. இப்போவும் அதை நீங்கள் பார்க்கும்போது நான் உங்கள் இடத்துல பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படணும். அப்போது நான் ஏற்கனவே மறிச்சேன், அதை மைண்டில் வச்சுட்டு இப்போது இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் நீங்கள் பருகும்போது உங்கள் மனசாட்சி வேலை செய்யணும். அது உள்ளே போகும்போது மறுபடியுமாக கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், அவங்களோட பாவங்களுக்காக மரித்தாருங்கிற சிந்தனைக்குள்ளே வரும்போது நம்ம அடுத்த வருஷம் இன்னும் மேலும் பரிசுத்தமாகணும் என்கிற ஒரு பரிசோதனையின் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இதுக்கு தான் கரை திரை முதலானவைகள். அப்போ நம்மக்கிட்ட கரையும் இருக்குது, திரை இருக்குது. கரைனா தெரியும் இல்லையா, சின்ன டாட்டு. அது நாளுக்கு நாள் அதை கழுவாம விட்டுட்டோம்னா அது திரையாக மாறும், சுருக்கம். நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த சுருக்கம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிழிஞ்சிரும், நம்முடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரும். இதை நம்முடைய மூத்தவங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த சுத்திகரிப்புக்கு முதல்ல என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு நான் பாவி சத்தியத்துக்குள்ளே வந்தபோது கூட சில நேரத்தில் நான் பாவத்தில் இருக்கிறேங்கிறத உணரணும். நிறைய பேர் அதில் உணர மாட்டாங்க, தங்களுடைய பாவத்தை உணர மாட்டாங்க. பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டிட்டு மற்றவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. தங்களை பரிசுத்தவான்களாகவும் மற்றவங்களை அசுத்தவான்களாகவும் பார்ப்பான். ஆனால் பைபிள் சொல்லுது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இந்த இடத்துல இந்த நமக்குன்னு சொல்றாரு இல்லையா, இது நமக்குங்கிறது யாருங்க? சத்தியத்தில் இருக்கிறவங்க தான். சத்தியத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஏமாத்திடுவோம். நமக்குள்ள சத்தியம் இல்லை. இதை உணர்ந்தவராத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இது உண்மையான வார்த்தை. அதில் முதன்மையான பாவி நான் அப்படின்னார், பிரதான பாவி நானுன்னார். அந்த மனநிலை யாருக்கு வருது? மற்றவங்களெல்லாம் பாவியாக தானே பார்க்குறாங்க நிறைய பேர். தங்களை பாவின்னு யாரும் பார்க்கறது இல்லையே. இப்போ அதுக்கு ஒரு ரெமெடி கொடுக்குறார் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இந்த வசனம் அப்படியே ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் இந்த வசனத்தை நிறுத்தி பாருங்க. ஒருத்தன் 10 கொலை பண்ணிட்டா, அல்லது ரொம்ப மோசமான ஒரு கொலை பண்ணியிருக்கிறான், ஒருத்தர் வந்து அடிச்சிருக்கிறான், இப்படியெல்லாம் இருக்கு. அவன் மோசமான தண்டனைக்கு ஆளாகக்கூடிய சட்டம் இருக்கு. நீதிபதி முன்னால் நின்றுட்டு என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கன்னு சொன்னா எந்த நீதிபதியாவது மன்னிப்பாரா? திங்க் பண்ணி பாருங்க. நீதிபதிக்கு முன்னாடி மனுஷன் இல்லை, அந்த நீதி தான் இருக்கும். அவன் செய்த தவறு அதுக்குரிய தண்டனை, அவ்வளோதான் இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், டிவிஷனல் கோர்ட், எல்லா கோர்ட்டும் இங்கே தான் இப்படி தான் இருக்கும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா அதுக்குரிய தண்டனை இது போய்டு, அவ்வளோதான்.
அதே பாருங்க, இந்த உலகம் முழுவதும் இந்த கோர்ட்டுக்குள்ளே தாங்க நிற்கிறாங்க. நாம் எங்கே தெரியுமா நிற்கிறோம்? த டிவைன் கோர்ட்டில் வந்து நிற்கிறோம். அங்கே போய் நின்றுட்டு, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் மேலும் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன்னு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தங்கள் இருதயத்தை யார் திறந்து காட்டுறாங்களோ அந்த டிவைன் ஜஸ்டிஸ், மகா பெரிய நீதிபரராக இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனை எங்கள் முன்னாடி வச்சு குமாரன் நிமித்தமாக அந்த பாவ மன்னிப்பை நம்ம கொடுக்குறவராக இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். அல்லது ஒருவேளை நம்ம உலகத்தினுடைய கோட்டை இப்படி இருந்தோம்னா என்னைக்கோ செத்து அழிஞ்சிருப்போம். தேவனுடைய டிவைன் சட்டத்திற்கு முன்பாக நம்ம நடந்து கொண்டிருக்கும் போது பல முறை நம்ம தவறி போயிட்டுருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கார். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், உள்ளே வந்துருங்க, எங்கிட்ட வந்துருங்கிறார். அதை குறித்து சொல்லும்போது 1 அதிகாரம் 7 வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இது யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா? அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், சபையில் சில நேரத்தில் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க. அது ஒன்று அது வந்து அதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், அது அவங்களுடைய பலவீனம், பக்குவமின்மை, அவங்களுடைய மாம்சத்தில் ஏற்படக்கூடிய சில ஆசை இச்சைகளை பேலன்ஸ் பண்ண முடியாது சில சூழ்நிலை, அப்படியெல்லாம் போயிடுறாங்க. சில நேரத்தில் இதை அப்படியே அவர்களை ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவர்களை பாவி என்கிற லிஸ்ட்டில் வச்சு சபைவிட்ட தள்ளி இப்படி எல்லாம் நிறைய பேர் பண்ணிடுறாங்களா. இப்படி பண்ணுகிறவர்கள் அத்தனை பேருமே ஒளியில் இருக்கிறவர்கள் அல்ல. அதைத்தான் சொல்கிறேன். நான் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருங்க. இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ சத்தியம் பேசுகிறோம், எங்கே ஐக்கியம்? எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் தவறு, இன்னொருத்தர் சரி, இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அப்போது ஐக்கியம் அப்படின்னாலே அங்கே ஒளி இருக்கும், அங்கே பிரிவினைன்னா அங்கே ஒளி கட்டாயமாக இருக்காது. நம்ம வேணால் ஒளியில் நடக்கிறவங்க மாதிரி இருக்கலாம். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், அப்படி நீ ஐக்கியமாக இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு பழகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ என்ன பண்ணுங்க, சகல பாவம். ஏன்னா சகைபில் வர்றவங்க எல்லாருமே பரிசுத்தமாயிடுறோமா. அது சாகும்போது தான் முழு பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியும். அப்போ பரிசுத்தத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வாய்ப்பை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாருங்க, பல முறை கொடுத்தாரு. ஆனால் அவங்க வந்து எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுறார் பாருங்க. எசேக்கியேல் 24 அதிகாரம் 13 வசனம், உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது. சொல்லிட்டா பாரு, உங்கள்கிட்ட அசுத்தம் இருக்கு, அதோட முறைகேடும் இருக்கு. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினாலே இனி என் உக்கரம் உன்னில் ஆரித்தீர் மட்டும் உன் அசுத்தம் நீங்க சுத்திகரிக்கப்பட மாட்டாய் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை தான். நான் பல முறை உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் சுத்திகரிச்சும் நீ என்ன செய்யறதில்லை, அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா உன் அசுத்தத்தோட உனக்கு முறைகேடும் இருக்கு. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, அதுக்காக நான் மனஸ்தாபப்பட போறதில்லைன்ட்டார். பாருங்க, உன் வழிகளுக்கும் உன் செய்களுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப கிளியராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளோ கடுமையான ஒரு தண்டனை பாருங்கள். நான் உன்னை வந்து கைவிட்ட போகிறேன், அதுக்காக நான் மனஸ்தாபப்பட போகிறதில்லை. ஏன்னா நீ அந்த மாதிரி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்ட்டார். கவனிக்கிறீங்களா? இதே மாதிரி நமக்கு சொன்ன என்ன ஆகும்? நல்ல வேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பிறக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிறந்திருந்தோம்னா நமக்கு அங்கே ஒரு மீடியேட்டரே இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படு பரிதவிக்கிற, பரிந்து பேசுகிற ஒரு மீடியேட்டர் அங்கே இல்லை. அதனால் அவர்கள் தண்டனைக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பிறந்தவங்க. நமக்காக பரிதவிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், நமக்காக மனஸ்தாபப்படக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறோம். இந்த ஒரு காரணத்தினால தேவன் எவ்வளவு தவறுனாலும் நம்மளை அப்படி காத்து வழி நடத்துகிறா இருக்கார்.
இந்த இஸ்ரேல் ஜனங்க தான் இப்படி இருந்தாங்க அப்படின்னா இவங்களை வழிநடத்தினவங்களும் இப்படி தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி, நீங்க எப்படி இருக்கீங்க? வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. உள்ள எப்படி இருக்குன்னா கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைஞ்சிருக்கு. குருடனான பரிசேயனே சொல்றாரு பாருங்க, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதல்ல நீ சுத்தமாக்கு. நீ உள்ள முதல்ல சுத்தமாகுகிறார், அப்புறம் வெளியில சுத்தமாக்கலாம். அடுத்தது 27ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கீங்க. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். வெளியே வெள்ளை அடிச்சிருப்பாங்க இல்லையா, உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினவங்களுக்கு சுத்திகரிப்பு செய்யலை, அவங்க சுத்தமாகலை. அதனால் இஸ்ரேல் ஜனங்களும் சுத்தமாகலை. அதனால் ஒரு ரைட் டைம் வரும்போது அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இருக்குது. நான் நிறைய வாய்ப்பு கொடுத்தேன்னு சொன்னார் இல்லையா, அந்த வாய்ப்பில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தான் இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவே வச்சிருந்து அவர் தவறினார். அவர் தவறினதுக்கப்புறம் தன்னை தவறை உணர்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் அந்த தவறை செய்யலை, அதை பாட்டாக பாடினார். அந்த பாட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்தது பல வருஷங்கள். அப்போ கூட தெரிந்தலை. யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா, தவறி உணர்ந்து பாட்டாக பாடினவர் தாவீது. பலமுறை தாவீதை பற்றி எக்கச்சக்கமான பாடங்கள் படிச்சிட்டோம். அவர் தன்னுடைய பாவ சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்கிறாருங்க. பாருங்கள், சங்கீதம் 51:2 பாருங்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற சுத்திகரியும் தேவனே. என் அக்கிரமம் அப்படின்னாலே நான் அக்கிரமக்காரன் முன்னாடி தேவனிடத்தில் மட்டுமில்ல, சுற்றி இருக்கிற எல்லாரும் படிக்கிற எல்லார் மத்தியிலும் தன்னுடைய பாவத்தை அவர் சொல்கிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. அப்போ அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, நான் பாவிதான், தேவனே என்னை கழுவிருங்க, முற்றிலும் கழுவிருங்க, நான் இதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வரக்கு எனக்கு விருப்பமாக இருக்குது. அதான் என்னுடைய அர்த்தம். அடுத்தது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாகும். உறைந்த மழைங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பனி ஒரு செடி மேலே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதை விட நான் வெள்ளையாயிடுவேங்கிறார். நீங்கள் மட்டும் என்னை சுத்திகரிச்சிட்டிங்கன்னா அதை விட நான் வெள்ளையாயிடுவேன். அப்போது இதில் இந்த வசனங்களில் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சின்னா அங்கே தாவீதினுடைய ஒரு ஆவலை கண்டுபிடிக்கலாம். என்ன ஆவல்னா, நான் பாவிதான், அதை உணர்றேன், மனஸ்தாப்படுறேன், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஆவலை தாங்க வசனமாகவே சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம். ஈசோப்புங்கிறது அந்த சுவற்றில் முளைக்கிற ஒரு காளான் மாதிரி இருக்கிற ஒரு செடி. அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பாருங்கள், அதாவது தண்ணியோடு கலந்து என்ன செய்வாங்கன்னா அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க, அது சுத்தமாயிடுங்கிறார். சுத்தமாக இருக்குன்னே சோப்பு மாதிரி தான் அதுவும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் எல்லாம் வச்சு என்னை சுத்தமாக்கிடுங்க. ஏன்னா அன்றைக்கி அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தான். இஸ்ரேல் ஜனங்கள் கூட சுத்தப்படுகிற சுத்திகரிப்பினுடைய சில அடையாளமாக அவங்க வச்சுருந்தாங்க ஈசோப்பை. யாத்திராகமம் 12:22 வாசிக்கும் பொழுது, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்திலே தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல்களின் நிலைக்கால்களின் மேற்சட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணுங்க, அதை தெளிங்க, விடியற்காலம் மட்டும் உங்களில் ஒரு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஸோ இதுக்கெல்லாம் அந்த சுத்திகரிப்பின் சின்னமாக இருந்ததுனால தான் அதை சொல்கிறார். ஸோ அப்போ டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் இப்படி தங்களை சுத்திகரிக்காமல் போனதுனால தேவன் ஒரு முடிவெடுத்தார். அங்கே என்ன முடிவெடுத்தார்னா, இந்த 12 கோத்திரத்தாரும் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கிறதுக்கே தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நமக்கென்று அந்த 12 கோத்திரத்தில் ஒரு வகுப்பாரை நம்ம என்ன செய்யலாம், சுத்தமாக இருக்கிறதுக்காக ஒரு வகுப்பாரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி ஒரே ஒரு குரூப்பை வெளியெடுத்தாராம் அந்த 12 கோத்திரத்தில். அந்த கோத்திரம் நமக்கு தெரியும், லேவி கோத்திரம்.
சரி, இந்த லேவி கோத்திரத்தை கூட எப்படி தேவன் வந்து அழைச்சாருங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மலைக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவர்கள் எல்லாரும் கண்ணுக்குட்டியை செஞ்சு டார்ச்சர் பண்ணி, அந்த ஆரோனே கண்ணுக்குட்டி செஞ்சு அவர்கள் வந்து அங்கே வணங்கிட்டு அதைய கொண்டாடுறது, இந்த வேலையை அவங்க செய்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி செய்துட்டு இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்னா, முதல்ல அவர்களை எப்படி பிரித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். எண்ணாகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ இஸ்ரேல் சந்ததியாரில் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாய். பாருங்க, இப்போ என்ன சொல்றாரு, நீ இஸ்ரேல் சந்ததியார் என்று லேவியரை பிரித்தெடுத்து சுத்திகரி. அப்போ அவங்களும் கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாக. அப்போ இவர்களை எப்படி தேவன் பிரிக்கிறார்னா, அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது இவர்கள் கண்ணுக்குட்டியை வச்சு வணங்கி பயங்கரமாக ஒரு தவறான ஒரு விக்கிரகாரனுக்குள்ளே போய் களியாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோசே வந்தோடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு வந்தோடனே கேட்குறாரு, ஆமாம் இங்கே தேவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னார். பாருங்க, யாத்ரா 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்திலே கூடி வந்தார்கள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த 12 கோத்திரத்தில் அவர் வந்து இப்படி புரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, யார் தேவனிடத்தில் பட்சத்தில் இருக்கிறவங்க வாங்க எங்கிட்ட வந்துருக்காங்க. வந்தவங்க யார் தெரியுமா? அவருடைய கோத்திரம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த 11 கோத்திரத்தாரும் இந்த களியாட்டு பண்ணி தவறான ஒரு அந்த விக்கிரகங்களை எல்லாம் ஆராய்த்து கொண்டிருக்கும் போது இந்த கோத்திரம் மட்டும் சற்று விலகி இருந்திருக்கணும். இவர்கள் மோசையினாலோ அல்லது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த ஒரு ஆசாரியர்கள், இந்த மாதிரிலாம் முன்னாடி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆசாரியர்கள்னா மூத்தவர்கள், அவர்கள் மூலமாக தேவனுடைய வைராக்கியத்தில் வழி நடத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கிறான் பாருங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பார் இப்போ யார் தேவனிடத்தில் சேர்றீங்களோ வெளியே வாங்கன்னு சொல்லும்போது லேவியர்கள் மட்டும் வெளியே வந்தாங்க. அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், கட்டாயமாக அவர்களுடைய அந்த களியாட்டில் அவங்களுடைய தவறான ஒரு நடைமுறையில் இவங்க வந்து என்ன கொஞ்சம் விலகி தான் நின்றுருக்கணும். அப்போ அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருவேளை தேவன் அவருடைய நன்றி நினச்சிருக்கணும். எப்படி, அவ்வளோ பெரிய எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தோம், வெளியே வந்துட்டோம், ஆச்சரியவிதமாக நம்மளை வழி நடத்திட்டுருக்கார். இப்படியெல்லாம் ஒரு கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கும்போது பாதி வழியில் நம்ம கை விட்டுருவாராம். அதுக்கு தானே மோசே மேலே கூப்பிட்டுருக்காரு. போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன அவசரம் பாருங்க. இந்த மாதிரி சிந்தனைகளில் எல்லாம் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் கூட சிந்திச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் மோசே சொன்னோன்னே தேவனுடைய பட்சத்தில் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தாட்டா பெருசில்ல அன்புக்குரிய சகோதர சகோதரி, அங்கே தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடந்தது. என்ன டெஸ்ட் தெரியுமா? இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, யாத்ரா 32:27 பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? 3 முக்கியமான குரூப் அங்கே இருக்காங்க. அதாவது இப்போ உண்மையான தேவனை விட்டு இந்த விக்கிரகத்தை வணங்க போனது வேற யாரும் இல்லை, உன் சகோதரன், உன் சிநேகிதன், உன் கூட வந்தான் பாரு அயலான், இவங்கெல்லாம் தான். இவங்கெல்லாம் கூட இருக்கிற வரைக்கும் அந்த தேவனை இவங்க மதிக்க மாட்டாங்க. அதனால தயவு தாட்சணியம் பார்க்காம வெட்டுனாரா. அதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க யோசனை பண்ணல, தேவன் தான் அவங்களுக்கு பெரியவராக தெரிஞ்சார் இல்லையா. அப்புறம் ஐயோ அவன் ஃப்ரெண்ட் ஆச்சு, அவன் சகோதரன் ஆச்சு அப்படின்லாம் திங்க் பண்ணல பாருங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, தேவனாகிய கர்த்தர். இதை தாங்க ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போதும், தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்ம முற்றிலும் நம்ம பார்க்க வேண்டியவர் நம்முடைய அப்பா, நம்முடைய பிதாவாகிய தேவன், அவருடைய விருப்பம், அவருடைய காரியம். அன்னைக்கு லேவியர்கள் இந்த ஒரு
நிழலை செஞ்சு காட்டினாங்க. இப்போ லேவியர்களை பிரிச்சார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். பாருங்க, அப்போ தேவன் சொன்னபடி செய்தார்கள் அர்த்தம். அந்நாளில் ஜனங்களில் 7000 பாருங்க, ஏறக்குறைய 3000 பேர் அங்கே விழுந்தாங்க. அப்போ அவர்களை மட்டும் தனியாக பிரிச்செடுத்து அவர்களை சுத்திகரிப்பு பண்ணுன்னு சொன்னார். அவர்கள்தான் பின் நாட்களில் தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிய வகுப்பில் வந்தார்கள். ஆரோன் மோசேலிருந்து எல்லாரும் இதில் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ தேவன் இந்த டெஸ்ட்டை அவங்களுக்கு வச்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு வச்சுருக்காருங்க. டெஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வர்றது பெருசு இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாருமே விக்கிரக ஆராதனை, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான காரியங்கள், பாவம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம், இப்படி தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் பாருங்க, அப்போ நம்மளை தேவன் தனியாக பிரித்து எடுத்துட்டார். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, இவங்க எல்லாம் நம்மளை சுற்றில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வெட்டுன்னா கைத்தி எடுத்து வெட்டுறதில்லை. அவங்களுடைய தவறான காரியத்தில் நீ விலகி வந்துடு. அப்படி விலகி வரணும்னா, அன்னைக்கு அவங்க வெளியே வரணும்னா அவர்கள் தேவன் மேலே ஒரு அன்பு இருந்திருக்கணும் இல்லையா? அதையத்தான் இங்கே நமக்கு சொல்றார். வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ரொம்ப கிளியரா சொல்றார். வெறுக்காவிட்டால்ங்கிறத நம்ம எப்படி தவறா புரிஞ்சக்கூடாது. எல்லாத்தையும் வெறுத்து தள்ளிருங்கிற அர்த்தம் அல்ல. முதல்ல நீ தேவனை நேசி, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறார். அதுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்திலையும் படிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதை ரொம்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறுக்காவிட்டால்ங்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதிகமாக நேசிட்டோம்னாலே இப்போ நமக்கு என்ன ஆயிடும்னா அவர்களே நமக்கு இடல் ஆயிடுவான். இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த லேவியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செய்தாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, யாத்திராகமம் 32:29 கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். பாருங்க, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் விரோதம் பண்ணிட்டீங்க, நீங்கள் தேவனை மட்டும் பார்த்தீங்க, நீங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அன்னைக்கு அதே தான் இப்போ நம்ம வரும்போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் படி நம்ம நேசிக்கணும். ஆனால் பிதாவாகிய தேவனை எல்லாரை விட அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் சொல்கிறார். ஆனால் ஒரு பர்டிகுலரான இடத்துல நீங்கள் வெறுக்காவிட்டால் ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம். அப்போ அதை வெறுத்தா தான் நமக்கு தேவனுடைய வழியில் நம்ம வர முடியும். ஸோ அப்படி இந்த லேவியர்கள், ஆவிக்குரிய லேவியர்கள், இந்த செலெக்ஷன் எங்கே நடந்ததுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்படியே வெளியே வந்தது. இதில் எப்படி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுதுன்னா, கலாத்தியரில் பவுல் எழுதுவார் இல்லையா, நீ மனுஷனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறோம்? நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்போது நம்ம வந்ததே நமக்கு உயிர் கொடுத்த நம்முடைய தேவனை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தப்படுத்தவும், பிரத்யேகப்படுத்தவும், பிரஸ்தாபப்படுத்தவும், பெருமைப்படுத்தவும் தான் வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையே, இந்த ஜென்மமே அதுக்கு தான். பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கிற ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கு, ஒரு பெரிய மேலான அழைப்பு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் யாருக்குமே கொடுக்கப்படல. ஒரு சில பிள்ளைகள் நமக்கு தான் தேவன் கொடுத்தார். அதனால தான் சொன்னார், எல்லாத்தை விட்டு வெளியே வாங்க. விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான் நமக்கு அங்கே கொடுக்குறார். ஏசாயா 52:11 வாசிக்கலாம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரி. பாருங்க, அந்த அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு நமக்கு ஏதா, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். புரியுதுண்ணா? அசுத்தமானதை தொடாதீங்க. அசுத்தமான போதகங்கள், குணலட்சணங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. நம்ம கர்த்தருடைய பாத்திரமே தெரியுமா? இதுதான் வேத வசனம் தான் கர்த்தருடைய பாத்திரங்கள். இதுக்குள்ளதான் தேவனுடைய அத்தனை சத்தியங்கள் அடங்கியிருக்கு. இதுக்குள்ளதான் சாத்தான் மகா பாபிலோன் மூலம் மது ஊற்றி குடிச்சிட்டாங்கன்னு படிக்கிறோம் இல்லையா? தவறான போதகம் வந்துருச்சு இல்லையா? இதைத்தான் சொல்கிறார், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் அந்த நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுற்றி. அப்போது எங்கிருந்து வெளியே போகணும்? அது வேணும் இல்லையா? பாருங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள்னு சொல்கிறார். எங்கிருந்து போகிறது தெரியல. அதே அதிகாரத்தில் எங்கிருந்து போய் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்கன்னு இருக்கு பாருங்க. பூர்வத்திலே எங்கள் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனாங்க.
புரியுதுங்களா? இப்போ எகிப்து என்பது நமக்கு நல்லா தெரியும், ஆவிக்குரிய பொருள் தெரியும். இந்த உலகம், உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்துடைய பாரம்பரிய சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் தான் எகிப்து. இதை விட்டு தான் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வர சொன்னார். நம்மளையும் அதே தான் சொல்றார், புறப்படுங்கள் புறப்படுங்கள். எதை விட்டு வெளியே வரணும்? எகிப்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வரணும். யாரெல்லாம் வெளியே வந்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களுடைய பிள்ளைகளாக சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர் தயார் செய்துட்டு இப்போ அவர் 2ஆம் வருகையில் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே முக்கியமாக யாரை அவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. பார்த்தீங்களா, அவர் யாரை சுத்திகரிக்கிறாரா? லேவியின் புத்திரர். நமக்கு லேவினால தெரியும் இல்லையா, சேருதல். இந்த சேருதல்ங்கிற வார்த்தை எங்கிருந்து ஆரம்பிச்சு? யாத்திராமத்திலே ஆரம்பிச்சிருச்சு. தேவனிடத்தில் சேர்றவங்க பின்னாடி வாங்கினார், போனாங்க லேவி கோத்திரம். அதே மாதிரி தான் இங்கேயும் உலகத்தை விட்டு, எகிப்தை விட்டு யாரெல்லாம் தேவனிடத்தில் வர்றாங்களோ அந்த லேவியின் புத்திரரை இப்போ தேவன் இப்போ சுத்திகரிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி? அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும், அவர்கள் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்படின்னா இங்கே திருச்சபையின் பிள்ளைகள் நாம தான் லேவியின் புத்திரர். இங்கே எப்படி சுத்திகரிக்கிறார்னா, இப்போ நமக்கு சுத்திகரிப்புக்கு என்ன தேவை? அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுத்திகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருந்ததுன்னா, சாம்பல், தண்ணி, அதை கலந்து மேலே தெளித்தாங்க. அது ஒரு மனசாட்சி சுத்தம் பண்ணுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. இங்கே எதை வச்சு நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியதெல்லாம் இருக்கிறோம்? அது வேணும் இல்லையா? வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் சுத்திகரிக்கிறாராம். அப்போ வெள்ளி பொண்ணு எதில் சுத்திகரிக்கப்படும்? அக்கினியினாலே. இஸ்ரேல் ஜனங்கள் சுத்திகரிக்கப்படக்கூடிய சின்னம் அக்கினி எரிஞ்சு சாம்பலா இருக்கு இல்லையா, அந்த சாம்பலை வச்சு சுத்திகரிப்பு நடந்தது. இப்போ அந்த அக்கினி வச்சே தான் இங்கே சுத்திகரிப்பு நடக்குது. நமக்கு நல்லா தெரியும் அக்கினி என்பது எதை குறிக்கும்? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே நமக்கு எது சுத்திகரிப்பு நடக்குது? எதில்? நம்முடைய விசுவாசத்தில். அப்போ இந்த விசுவாசத்தில் சுத்திகரிப்பு எதை குறிக்குது? அந்த நெருப்பு எதை குறிக்குது? நமக்கு வரக்கூடிய நிறைய சோதனைகள். பிரியமானவர்களே, உங்களுக்கு நடுவே பற்றி எறியும் அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நினைக்க வேண்டாம். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு அனுபவிக்கிற பாடுகள் இருக்குல்ல, அந்த பாடுகள் தான் நம்ம கிறிஸ்துவுடையவங்களா உலகத்தாரான்னு நிர்ணயிக்கும். அந்த பாடுகள் தான் நமக்கு சோதனை. அதையத்தான் நெருப்புங்கிறார். அந்த நெருப்புக்குள்ள தங்கத்தையும் வெள்ளியும் போட்டால் அது மேலும் சுத்தமாகும். அப்போ இன்னைக்கு நம்ம சுத்தமாகறதுக்கு நிறைய சோதனைகள் தேவன் நமக்கு கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த சோதனைகளை இது சுத்தமாகும். அப்போ சுத்தமாகும் போது கொஞ்சம் கவனிங்க. தங்கம் எப்படி சுத்தமாகும்? நெருப்புக்குள்ளே போடும்போது தங்கத்துக்குள் இருக்கிற அந்த கசடுகள், அதுக்குள் இருக்கிற தவறான சில உலோகங்கள் எல்லாம் ஒட்டி இருக்கும். அது நெருப்பில் போட போட அது அப்படியே பிரிஞ்சிடும், சுத்த தங்கமாயிரும், ஓப்பீரின் தங்கம். அப்போ அந்த மாதிரி இன்றைக்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, நமக்குள்ள ஏதோ சிலதெல்லாம் ஒட்டி இருக்கா, அல்லது நம்மோட ஒட்டி இருக்கு, அல்லது நம்மோட சில பேர் ஒட்டி இருப்பார்கள். அப்படி இருப்பாங்க. இவர்கள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் இவர்கள் நமக்கு இடலாவே தான் இருந்துட்டு இருப்பாங்க. இதையத்தான் அவங்க என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறையில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் எவனோ அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுகிறது ஏற்றதாக இருக்கும். அப்போது நம்மளை சுற்றிலுமே நிறைய பேர் நம்ம இடர் உண்டு பண்ணுறதுக்குன்னே ஒரு வகுப்பாக இருப்பாங்க. இதை பற்றி சொல்லும் பொழுது, இடர்களை நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம்தான், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொன்னார். இதை குறித்து பின்னாடி வர வசனங்கள் எனக்கு நல்லா தெரியும். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்தெறிந்து போடு. படிச்சிருக்கோம் இல்லையா? நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும்
சப்பானியாய் ஊனனாய் நித்திய ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்குள்ள இதையெல்லாம் படிச்சுட்டு தான் பேசிக் சப்ஜெக்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. ஏங்க 2 கையை வச்சுட்டு போய் ஒரு நித்திய ஜீவன் அனுபவிச்சா பரவாயில்ல, ஒத்த கை வச்சுட்டா நித்திய ஜீவனோட எவ்வளோ நாள் இருக்கிறதுன்னு கேட்டார். அப்போ இதுக்கு நம்முடைய ஆண்டவர் சொன்ன உவமை நமக்கு தெரியும் இல்லையா? அந்த காலத்தில் அந்த நித்திய அக்னி கெகன்னா ஃபயர் சொல்கிறாங்களே, குப்பைமேட்டு வாசல் இருந்தது. அதில் தப்பு பண்ணவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே நெருப்பில் போட்டுருவாங்க, அது எரிஞ்சிட்ருக்கும். அதை சொல்கிறார். அப்போ உன் கையாவது உன் கண்ணாவது உன் காலாவது 3 பார்ட் சொல்கிறார். கண், கை, கால். இந்த 3க்குமே அர்த்தம் இருக்குது. நம் சத்தியத்தை பார்க்குற பார்வையில், கை சத்தியத்தில் கிரியை செய்கிறதில்ல, கால் நடக்கிறதில்ல. இதில் யாராவது உங்களுக்கு இடர் உண்டாக்குனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. இவ்வளோதான் சொன்னது. கட் பண்ணினா வெட்டி எறிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணிடுங்க, விலகிடுங்க. அப்படி விலகினீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா வளரலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி விலகும் போது அங்கே ஒரு மனஸ்தாபம், அங்கே ஒரு கஷ்டம் வருடைய, அதுக்கு பேர் தான் நெருப்பு. இந்த நெருப்பு கட்டாயமாக போனாதான் அந்த தங்கம் தனியாக பிரியும், அது விலகும். அதை தாங்க சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் லேவியின் புத்திரரை இப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு நெருப்பில் போட்டிருக்காராம். நெருப்பில் போட்டு சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக உருவானும். இது ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு உவமை மூலம் பேசுகிறத அறியலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். பாருங்க என்ன பார்க்கலான்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். பாருங்க, ஒரு சின்ன ஒரு உவமை சொல்கிறார். ஒரு பெரிய வீடு, ஒரு அரண்மனை வச்சுங்களேன். அதில் பொன்னாலான பாத்திரம் இருக்கும், வெள்ளியிலான பாத்திரம் இருக்கும். ஒரு சைடு மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கும். அந்த பாத்திரங்களில் சிலது கனத்துக்குரியதாக இருக்கும், சிலது கனவீனத்துக்கு. இப்போ நம்ம பார்வையில் சொல்ல போனால் தங்கம், நெக்லஸ்ஸு இதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? அது பீரோவில் லாக்கரில் இருக்கும் இல்லையா? அது விலை உயர்ந்தது. வெள்ளி எல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? சில பெரிய பெரிய பணக்கார வீட்டில் இந்த ஷெல்ஃப் அடித்து அந்த வெள்ளியில் நிறைய டிசைன் அதை அப்படியே பார்க்கறதுக்கு பார்வைக்கு வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பொருள் தான். அதே ஒரு சாதாரண ஒரு பக்கெட், தகரத்தில் இருக்கிற பக்கெட் எங்கே வச்சுருப்பாங்க? அதுவும் பாத்திரம் தான், அது பாத்ரூமில் இருக்கும். ஒரே வீட்டில் தங்கம் என்கிற ஒரு மெட்டல் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது, வெள்ளிங்கிற ஒரு மெட்டல் அது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. அதே ஒரு தகரம் அல்லது வேறு ஏதோ ஒரு இரும்பு, ஏதோ ஒரு பாத்திரம், அது எங்கே இருக்கும்னா ஒரு ஓரத்தில் இருக்கும், ஒரு பாத்ரூமில் இருக்கும். ஆனால் ஒரு வீடு தான். கவனிக்கிறீங்களா? ஒரே வீடு தான். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் ஒரே வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் இருக்கு. சில பாத்திரங்கள் கனத்துக்குரியதாக இருக்கு இல்லையா? இதை சொல்லிட்டு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இந்த இவைகளைங்கிறது அந்த இடத்துல சொல்லலை, ஆனால் சொல்கிறார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நமக்கு தான் சொல்கிறார். இப்போ ஒரு பெரிய வீட்டில் 4 வகையான பாத்திரம் இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க கேட்குறான் இல்லையா? அதுக்கு ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்டில் படிச்சுக்கிறோம். தங்க பாத்திரம் அது திருச்சபைக்கு அடையாளம், வெள்ளி பாத்திரம் அது திரள் கூட்டத்துக்கு அடையாளம். ரெண்டுமே சேஃபாக கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். அதே மாதிரி மரமான பாத்திரமெல்லாம் கீழே அவங்க வீட்டில் ஒரு ஓரமாக இருக்கும், பாத்ரூம் இருக்கும். அது எதுக்குரிய? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் ஒரே தேவனுடைய ஒரு பிளானில் தான் அவங்க இருப்பாங்க, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அதுதான் அந்த வீடு. இதில் எந்த பாத்திரம் ரொம்ப கனம்? தங்கம். அதைத்தான் சொல்கிறார். இவைகளை விட்டு தன்னை ஒருத்தர் சுத்திகரிச்சுக்கிட்டான்னா அவன் கனத்துக்குரிய பாத்திரமாயிரும். இப்போ நம்முடைய கேள்வின்னா, இவைகளை விட்டுன்னு சொல்கிறாரு, எவைகளை விட்டு? அது வேணும் இல்லையா? அப்போ அந்த டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா, அதை விட்டுட்டோம்னா நம்ம தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதில் ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. பாருங்க, இப்போ நமக்கு சொல்கிற இது ஏற்கனவே நம்முடைய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நினைவு கூறுதலின் நாளில் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் பழைய புளிச்ச மாவாக இருந்துடாதீங்க, உங்களுக்குள் இருக்கிற பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள்.
அதோட நிறுத்திட்டாரா? அதில் 8ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் பாருங்க, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிப்போம். அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? இவைகளை விட்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? எவைகளை விட்டுன்னா துர்க்குணம் பொல்லாப்பு, இதை விடணும். தவறான குணம், பொல்லாப்பான சிந்தனைகள், இதை விடணும். இது ஒன்று. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், புத்தியீனமும் அயுக்தியமான தர்க்கங்கள் சண்டைகளை பிரிப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. புரியுதா? அப்போ இதை விட்டு விலகணும். அடுத்தது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்கணும். அப்போ பாருங்க, சண்டை பண்ணக்கூடிய மணல் இதெல்லாம் விடணும். டோட்டலாக ஒரு சரி எதெல்லாம் தான் விடுறது அப்படிங்கிற ஒரு டோட்டலாக ஒரு ஐடியா கேட்டோம்னா அதற்கு பேதுரு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லி முடிச்சிட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். பாருங்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், பாருங்க, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் பாருங்க, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இதுக்கெல்லாம் விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவைகளை விட்டு உங்களை நீங்கள் சுத்திகரிச்சிட்டிங்கன்னா ஒரு கனமான பாத்திரமாயிருவீங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் சொன்னதுக்கு பேதுரு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட தவறான குணலட்சணங்களை விட்டு நம்மளை சுத்திகரிக்கணும். அப்போ சுத்திகரிக்கணும்னா நம்முடைய முழு கவனம் எதில் தான் இருக்கணுமா? வேத வசனங்கள். அதான் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். எப்படி ஒரு பிறந்த குழந்தை அந்த தாய்ப்பாலையே நோக்கிட்டு இருக்குதோ அந்த மாதிரி வசனங்களையே அவளோட பார்த்துட்டு இருக்கணுமா? ஏன் தெரியுமா? இந்த வசனம் தாங்க நம்மளை சுத்திகரிக்கும். இதையத்தான் வசனம் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி. பார்த்தீங்களா? அது எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுது? வாசிக்கலாம் பாருங்க. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப வேத வசனம் இதெல்லாம் சுத்திகரிப்பினுடைய அடையாளம். உபதேசம், டாக்டரின் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா நான் எது தப்பு எது சரின்னு நம்மளுக்கு வேதம் சொல்லி தவறாக நம்ம இருந்தோம்னா நம்மை கடிந்து கொள்ளும், சரியாக இருந்தோம்னா நம்மளை வழி நடத்தும், சீர்திருத்தும், நீதியை சொல்லி கொடுத்துரும். நீதியை சொல்லி கொடுக்கும்போது பவுல் சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னார் இல்லையா? அந்த நிலைமைக்கு போகலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சோழி, கடைசியாக ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரித்து கொள்ளுவான் அல்லது எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.